துக்கம், சந்தோஷம் இது வந்து வாழ்க்கையோட ஒரு அங்கமாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் கஷ்டம், சந்தோஷம் மாறி மாறி தான் வருது. கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது ஒரு நார்மலான ஹியூமன் எமோஷன் தான். இப்போ என்னை வந்து வேலையில் என்னோட சீனியர் யாராவது திட்டாரு, இல்லை நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து மன வருத்தமாக தான் இருக்கும். இல்லை நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்ற பட்சத்திலும் மன வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்மளை நாமளே ஏதாவது ஒரு விதத்தில் சரி பண்ணிக்கிறோம். நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம்னா போய் மன்னிப்பு கேட்குறோம். இல்லை நான் எக்ஸாமில் சரியாக பண்ணல அப்படின்னா ஒரு 4 பேர் கூட போய் பேசுகிறேன். அவங்ககிட்ட பேசினப்புறம் மனசு கொஞ்சம் லைட் ஆகிடுது. சரி நான் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலான்னு என்னோட மனசு வந்து சந்தோஷமாயிடுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும்போது நம்ம வந்து நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு டெக்னிக், ஸ்ட்ராட்டஜி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம். அதுவே மனச்சோர்வுன்றதை நீங்கள் ஒரு மனநோய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மனசில் இருக்கிற கஷ்டம் எந்த காரணத்தினால வந்தது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தால் இருக்கிற பட்சத்தில் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்படணுமோ அதை விட அதிகமாக ஒரு வேளை கஷ்டப்படுவாங்க. ஒரு சில நாளில் பல விஷயங்கள் சரியாகும். நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் பார்த்துருப்போம், யாரோ ஒருத்தவங்க ஒரு முக்கியமான நபர் இறந்துருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு 4 நாள், 5 நாள், 6 நாள்னு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துக்கத்தை மறந்து திரும்ப இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய பக்குவம் வந்து எல்லா மனிதர்கள்கிட்டையும் இருக்குது. அதுவே மனச்சோர்வுன்ற ஒரு மனநோய் அப்படின்ற லெவலில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களால திரும்ப அந்த அளவு வர முடியாது. ஸோ எந்த விஷயத்தால் அவங்கள கஷ்டப்படுத்துச்சோ அந்த விஷயம் அவங்க மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கம்பேரிசனுக்கு சொல்ல போனால் நம்ம எல்லாருக்குமே விளையாடும் போது கீழே விழுந்து அடிப்பட்ட அனுபவம் இருக்கும். எல்லா அடிக்கும் நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போயிருக்க மாட்டீங்க. லைட்டாக ஒரு சிராய்ப்பு இருந்திருக்கும். அந்த சிராய்ப்பு தானாக உடம்பு வந்து சரி பண்ணிடும். அதுவே ரொம்ப அதிகமாயிடுச்சு, எலும்பு முறிஞ்சிருச்சு, இல்லை அந்த காயம் சீழ்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டாக்டர் கிட்ட போகணும். அதே மாதிரி ஒரு மனச்சோர்வு உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை உங்களையோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி தான் நான் வந்து உணர்றேன், என்னால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னோட பசி பாதிக்குது, ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லை அதிகமாகிடுச்சு, அழுக நிறையா வருது, என் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்னால் வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுமான்னு தெரியல, என்னால் மற்றவங்க மாதிரி வேலை செய்ய முடியுமான்னு தெரியல, என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது நான் என் குடும்பத்தினருக்கு ரொம்ப பாரமாயிட்டணும்னு எனக்கு வந்து பயமாக இருக்குது, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு செத்து போயிடலாமே, செத்து இருந்தால் அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடுமே, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, முன்னாடி அவங்க இயல்பு நிலை இந்த மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது மனச்சோர்வுன்ற மனநோயோட அறிகுறியாக இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மனநல மருத்துவரை பார்க்கறது நல்லது. இதில் ரொம்ப முக்கியமான காரணம், பல பேருக்கு இது ஒரு நோயின்னு புரியறது கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு மனசில் தைரியம் இல்லை, அவன் இன்னும் கொஞ்சம் வந்து மனசை கட்டுப்படுத்திக்க பழகிக்கணும், இன்னும் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், சின்ன சின்ன விஷயத்துக்கு மனசு உடஞ்சி போகிறாரு, அந்த மாதிரி பல பேர் எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து மனபலம் பத்தலன்னு எடுத்துக்கிறாங்க, இல்லை அவங்க பர்சனாலிட்டி ஸ்ட்ராங் இல்லைன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் லிட்ரேச்சரில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நிறையா சாதிச்சவங்க, ஃபேமஸ் பீப்புள், ஒரு சினிமா நடிகராக இருக்கலாம், இல்லை விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், அதுலேயும் பல பேருக்கு வந்து டிப்ரெஷன் இந்த கண்டிஷனுக்கு வந்து ஆளாகியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மனநலம் வந்து கம்மியாக இருந்து இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணல. ஸோ வியாதின்றது வேற, உங்களோட மனபலம்ன்றது வேற. உங்களுக்கு வியாதின்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரிகிற பட்சத்தில் மனநல நிபுணரை நீங்கள் அணுகுனீங்கன்னா ஒன்று சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படும், உங்களுக்கு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், நீங்கள் சீக்கிரம் குணமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால வந்து அணுகுவேன். மனநல மருத்துவர் முதல்ல பார்க்கும்போது முதல்ல அசஸ் பண்ணுவாங்க. உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, எவ்வளவு நாளாக இந்த மாதிரி நீங்கள் உணர்றீங்க, முன்னாடி நீங்கள் எப்படி உணர்ந்துட்டு இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் வேறு எதனா மாற்றங்கள் இருந்திருக்கா, ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கா, அதனால் இப்படி வந்ததான்னு முதல்ல அவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இது ஒரு நோயா அப்படின்றத நம்ம வந்து முதல்ல வந்து பார்க்க வேண்டியிருக்கும். சரி இது ஒரு மனநோய் தான் அப்படின்னு அவர் டயக்னோஸ் பண்ணுற பட்சத்தில் எதனால் இந்த நிலைக்கு நீங்கள் வந்து வந்தீங்க அது ஒன்று ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் எதனா ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், அதனால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ உங்கள் குடும்பத்தினர்கிட்டையும் பேசணும். சரி இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகுது, இது எதனா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, அந்த மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் அவங்க யார் பேஷண்ட் வராங்களோ அவங்க கூட உட்காந்து பேச செய்கிறோம். ஸோ அவங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, கவுன்சிலிங் பண்ண முடியுமா, இல்லை காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்ற சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியுமா, அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மாடரேட் சிவியர் ஒரு
சிவியாரிட்டி கொஞ்சம் தாண்டி அதிகமாகும் போது நம்ம மருந்துகளும் யூஸ் பண்ணுறோம். மனச்சோர்வுக்கு சைடு எஃபெக்ட் ரொம்ப குறைவான மருந்துகளும் நிறைய இருக்கு. பல பேர் மனசுல ஒரு மனநோய்க்குன்னு நம்ம வந்து மருந்து சாப்பிடும்போது ரொம்ப குண்டாயிடுவோம், இல்லை நம்ம வந்து ரொம்ப தூக்கம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மனச்சோர்வுக்கு இப்போ வர்ற மருந்துகள் அந்த மாதிரி இல்லை. தூக்கம் இல்லாமல், தூக்கம் எதுவும் உங்களுக்கு வரவழைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்கக்கூடிய ரொம்ப நல்ல மருந்துகள் இப்போதே கிடைக்குது. மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி ஆகும் சரியாகிறது. நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிற பட்சத்தில் உங்களோட மனசும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெட்டர் ஆகும். ஒரு மாடரேட் லெவலில் இருக்கிறாரு, மன கஷ்டப்படுறாரு, இறக்கிறது பற்றிலாம் அவர் எதுவும் பேசுறதில்ல அப்படின்ற பட்சத்தில் ஒரு அவுட் பேஷண்ட், நீங்கள் ஓபிடிக்கு எப்படி ஒரு சளி ஜுரத்துக்கு நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறீங்களோ அதே மாதிரி மனநல மருத்துவர்கிட்ட போய் அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு அது நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் மருந்துகள் அவங்க வந்து தரலாம், உங்களுக்கு கவுன்சிலிங் அது வந்து பண்ணுவாங்க. மற்றபடி உங்கள் வாழ்க்கை முறையில் வேறு எதனா மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும்னாலும் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராணாயாமா மாதிரி ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை ரெகுலராக உங்களுக்குன்னு உங்கள் மனசு சந்தோஷத்துக்காக கொஞ்சம் டைம் வச்சுக்கிறது, இல்லை ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ், இல்லை ஏதோ ஒரு கேம், குடும்பத்தினர் கூட சந்தோஷமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மற்ற கொஞ்சம் சஜஷன்ஸும் தருவாங்க. அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே நாங்கள் பார்க்குற சில பேஷண்ட்டில் ரொம்ப சிவியர் மனச்சோர்வு இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். அதாவது அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாக அவங்க வந்து சாப்பிடவே மறுக்கிறவங்க, சூசைட் அட்டெம்ப்ட் வந்து நிறைய பண்ணுறவங்க, நான் உலகத்தில் இருக்கிறதுக்கே எனக்கு வந்து தகுதி இல்லை, இப்படி இருக்கிறதுக்கு நான் இறந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியும் வந்து வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணும்போது ஒரு யூஸ்வலாக ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் மனநல மருத்துவர் உங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை கொடுப்பார். வந்து ஆன்டி டிப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. இல்லை கூட உங்களுக்கு தூக்கம் இல்லை பயம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகளும் இருக்கும். சில பேர் ரொம்ப அதிகமான மனச்சோர்வு இருக்கும்போது சாப்பிட்றது அது கூட கம்மி பண்ணிடுவாங்க, இல்லை சாப்பிடாமலே கூட விட்டுருவாங்க. இல்லை இன்னும் சில பேர் தற்கொலை எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்படி சொல்லும்போது எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அப்படின்ற இசிடி, ஸோ ஒரு காமன் மேனுக்கு சொல்லணும்னா ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிகிச்சைகளும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி இசிடின்றது அது ஒரு டார்ச்சர் மாதிரி பல இதில் காட்டிடுறாங்க. அதனால் மக்கள் மத்தியில் அதை பற்றி ரொம்ப நிறைய பயம் இருக்குது. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போதைக்கு மாடிஃபைடு எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்ற ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. முதல்ல உங்களுக்கு வந்து மருந்துகள் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ஆப்ரேஷன் வந்து அனஸ்தீஷியா கொடுத்து உங்களை மயக்க நிலை கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இசிடிக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்து தான் இசிடி பண்ணுறாங்க. கை கால் ஜெர்க்ஸு அதுவும் உங்களுக்கு அவ்வளோதான் தெரியாது, ஏன்னா அதுக்கும் மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. இசிடி இஸ் சேஃபான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அப்ராப்ரியேட் சூப்பர்விஷனில் பண்ணும்போது. ஸோ அதுக்காக மக்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஸோ உங்கள் மனநல மருத்துவரை அணுகி அவர் என்னென்ன ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா மனச்சோர்வுன்ற வியாதியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வர முடியும்.